ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். நிறைய பேருக்கு டேப் வாங்கணும், கேம் விளாடணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். பட்ஜெட் அப்படின்னு வரும்போது நிறைய டேப் வந்து பிராண்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்க. சில பிராண்ட் என்னன்னே தெரியாமல் கூட அமேசான்லேலாம் இருக்கு. வாங்கினீங்க அப்படின்னா ஒரு வாரம் 2 வாரம் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே பிடிக்காது. அதுக்கு மெயின் ரீசன் டிஸ்பிளே நல்லா இருக்காது, இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா Realme Pad X அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ரூபா பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நல்லா ஃபீச்சர்ஸ் வருது வரல, இதுக்கு ஆல்டர்னேட்டாக எது வாங்கலாம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் Stock. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு நிலைமைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற விதமே நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிராய் அசெட்டோட Stock பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பிளாட்ஃபார்ம் ஏன் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஜீரோ புரோக்கரேஜ்லயே நம்மளால பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல நமக்கு தெரியாம எந்த ஒரு ஹிடன் சார்ஜும் போட மாட்டாங்க. ஆர்டரும் எந்த ஒரு லிமிட் இல்லாம நீங்க எவ்வளவு ஆர்டர்ஸ் வேணா பண்ணிக்க முடியும். Stock எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபிளாட் ஃபீ மாடல்ல ஒர்க் ஆகுது. மத்த பிளாட்ஃபார்ம்ல புரோக்கரேஜ் சார்ஜ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி தனித்தனி சார்ஜஸ் பண்ணுவாங்க. பட் இதுல ஒன் டைம் ஃபீயா 999 பே பண்றீங்க அப்படின்னும் போது, நீங்க ஸ்டாக்ல ட்ரேட் பண்றீங்க, இல்ல ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ண போறீங்கனாலுமே எக்ஸ்ட்ரா எந்த ஒரு புரோக்கரேஜ் சார்ஜுமே போட போறது கிடையாது. அண்ட் ஹிடன் சார்ஜஸ்மே வந்து கிடையாது. இவ்வளவுதான் லிமிட் ஆர்டர் பண்ணணும்னு எந்த ஒரு லிமிட்டுமே வந்து கிடையாது. ஒன் டைம் மட்டும் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைமுக்கு நோ புரோக்கரேஜ் சார்ஜ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு 999 பே பண்றீங்க அப்படின்னும் போது உங்களோட அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்மே லைஃப் டைமுக்கு ஃப்ரீயா வந்து ஆஃபர் பண்றாங்க. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புரோக்கரேஜ்க்கு ஒரு 999, அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு 999 பிளஸ் ஜிஎஸ்டியும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மிராய் அசெட் ஒரு குளோபல் பிராண்ட், இந்தியாவில் கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்காங்க. இந்த ஒரு Stock டெக்னாலஜி யூசருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நீங்க ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க எக்ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல நியூ இன்வெஸ்டர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஃபாஸ்ட் ஒன் கிளிக் ஆர்டர் அப்ரோச் இருக்கு, குயிக் டாகிள் வாய்ஸ் சர்ச் இருக்கு, அட்வான்ஸ் ஆர்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆர்டர் செயின் இருக்கு, அண்ட் ஃபைனலா ப்ரீ பில்ட் ஒன் கிளிக் இண்டெக்ஸ் பாஸ்கெட் இருக்கு. ஸோ நீங்க ஒன் டைம் பே பண்ணிட்டா லைஃப் டைம் ஃபுல்லா இந்த பிளாட்ஃபார்ம் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ரெகுலரா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் எந்த அளவுக்கு வேல்யூபிள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த Stock பிளாட்ஃபார்ம்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல Realme Padோட இமேஜ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல Realme Pad X அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல இதுல என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ சீல கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே டேப் தான் கொடுத்திருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு டேபை டர்ன் ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டரும் டைப் சி கேபிளும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேபை 4-5 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Qualcommோட Snapdragon 695 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி 15,000 20,000 எக்கச்சக்கமான போன்ஸ் இந்த ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவே ஒரு ஒர்த்தான ப்ராசஸர். நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி அப்பப்போ கேம் பிளே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். பட் நான் கேமர் ப்ரோ, கேமருக்கு ஸ்பெஷலாக வாங்கலாமா அப்படின்னா கேம் பிளே நல்லாவே பண்ண முடியுது எந்த ஒரு லேக் இல்லாமல். பட் கேமர் ப்ரோ டார்கெட்டடாக வாங்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக போட்டு வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இன்னொரு ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது உங்ககிட்ட Realme மொபைலும் இருக்குது, Realme டேபும் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் Realme மொபைலில் வந்து அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரீன் மிரரிங் வந்து பண்ணிக்க முடியுது. இது நார்மலாக ஜஸ்ட் ஸ்க்ரீன் மிரரிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல்ஸும் பண்ணிக்க முடியும். ஆப்ஸை ஓப்பன் பண்ணி யூடியூப் வீடியோவோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இந்த மாதிரி எது வேணும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டேரெக்டாக டேப்பில் ஏதாவது டெக்ஸ்ட் காப்பி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மொபைலில் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலாகவே நீங்கள் Realmeயோட ஈகோ சிஸ்டத்துக்குள்ள வரீங்க அப்படின்னும் போது இது கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சைட் பாடி அண்ட் பேக் சைடு எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேட் ஃபினிஷில் ஓரளவுக்கு அந்த க்ளோ ஆகிற மாதிரியான ஃபீலில் வந்து கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது டேப்லெட் பார்க்குறதுக்கு. அண்ட் ஓவராலாக ஒரு ஃப்ளாட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.1 mm திக்னஸும், வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ 499 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. மோஸ்ட்லி டேப்னும் போது நம்ம 2 கையில் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் பெருசாக ஒன்றும் வந்து தெரியல. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது க்ளோயிங் கிரே அப்படின்றது தான் நம்மக்கிட்ட இருக்கிற கலரு. இதுலேயே வந்து கிளேஷியர் ப்ளூ அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே இருக்குது. பட் அதே சமயம் எக்ஸ்ட்ரா ஸ்கின் வந்து ஒன்று பேக் சைடில் ஒட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதையும் ஒட்டியிருக்கேன், எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க.
ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது டேப் அப்படின்னாலே ஃப்ரண்ட்டில் பெசல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இப்போ வரக்கூடிய டேப்ஸ்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணுறாங்க. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பெசல்ஸ் பார்க்கறதுக்கு டீசென்ட்டாகவே இருக்கு. அந்த டிஸ்பிளே சைஸுக்கு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 இன்ச்சு 10.95 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. WXGA ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு IPS LCD டிஸ்பிளே தான். அண்ட் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. ஸோ ஒரு 90 Hz இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் செட்டிங்ஸில் டிஸ்பிளேல வீடியோ கலர் என்ஹான்சர் இருக்கும். அதை எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் நார்மலான ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ்லாம் பூஸ்ட் பண்ணி ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி நார்மல் வீடியோவாக இருந்தால் கூட HDR கண்டென்ட்டாக மாற்றி உங்களால் பார்க்க முடியும். அண்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 450 nits வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோரில் ரொம்பவே நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி நம்ம இண்டோரில் தான் யூஸ் பண்ணுவோம் டேப். அதுவே அவுட்டோர் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணது ஓகேவா இருக்கு. ஓவரால் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், டிஸ்பிளேயோட குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த 60 Hzக்கு பதிலாக 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இந்த மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஹைலைட் குவாட் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க வித் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட. லெஃப்ட் சைடில் 2 ஸ்பீக்கரும் ரைட் சைடில் 2 ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் அடாப்டிவ் ஸ்டீரியோ சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால யூஸ் என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி டேப்லெட்டை நீங்கள் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லெஃப்ட் ஸ்பீக்கர் லெஃப்டாகவும் ரைட் ஸ்பீக்கர் ரைட்டாகவும் ஒர்க் ஆகும். அதே சமயம் நீங்கள் டேபை ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஸ்பீக்கர் வந்து லெஃப்டாகவும் லெஃப்ட் ஸ்பீக்கர் வந்து ரைட்டாகவும் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் கேம் பிளேலாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லெஃப்ட் சைடில் நடந்து போகிறாங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து லெஃப்ட் சைடில் கரெக்டாக கேட்கும், ரைட் சைடில் நடந்து போகும்போது ரைட் சைடில் கரெக்டாக கேட்கும். ஸோ இதே ஓல்டு மாடல் அப்படின்னும் போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது ஒர்க் ஆகாது. அப்படின்னும் போது கேம் பிளே பண்ணும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. மற்றபடி போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் பவர் பட்டன் அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். 5G சப்போர்ட்டோட தான். சப்போஸ் வைஃபை மாடல் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் வரும். அண்ட் ரைட் சைடில் டைப் சி போர்ட் சார்ஜ் போகிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா 8340 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் இன்னும் வந்து சார்ஜிங் டெஸ்ட் எதுவுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் ஃபாஸ்ட் இருக்கு. அந்த பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா கன்சப்ஷன் அதிகமாக பண்ணுவீங்க, நார்மல் யூஸ் தான் பண்ணுவீங்க அப்படின்னும் போது 1 டேக்கு மேலேயே தாராளமாக பேட்டரி லைஃப் வருது. அண்ட் அதை தாண்டி ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல அதிகமான பேட்டரி இருக்கனால பவர் பேங்க் மாதிரி உங்களோட மொபைலில் எமர்ஜென்சிக்கு சார்ஜ் இல்லைன்ற பட்சத்தில் இந்த ரிவர்ஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது Realme UI 3.0 டேபுக்குன்னு கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது மே வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேபில் வரக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும். பட் டேபோட ஸ்க்ரீன் சைஸ் பெருசு அப்படின்றனால இதில் ஸ்பிளிட் பண்ணும்போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஜஸ்ட் 2 ஃபிங்கரில் மட்டும் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னு உங்களால் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்மார்ட் ஸ்லைடர் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஆப்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக PIP மோடு தான் வந்து இது. நெக்ஸ்ட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு சில ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் 105 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் லைம் லைட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வீடியோ கால்லாம் வந்து பேசுறீங்க அப்படின்னும் போது எப்பயுமே நீங்கள் சென்டராக இருக்கிற மாதிரி லெஃப்ட்டோ ரைட்டோ நீங்கள் மூவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் வீடியோ கால்லாம் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேக் சைடில் 13 மெகா பிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. இது பெருசாக நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இல்லாட்டியும் நார்மலாக ஒரு டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p இல்லை 720p உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு டேப் வாங்குறவங்க அதிகமான டிராயிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஸ்டைலிஷ் பென் சப்போர்ட்டுமே இருக்குது. இந்த பென் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் தனியாக தான் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நமக்கு ரிவ்யூக்கு வந்து அதை சென்ட் பண்ணல. ஆனால் அதே மாதிரி அதிகமாக டைப் பண்ணுவீங்க அப்படின்னாலுமே கவர் அண்ட் கீபோர்டு இருக்கிற மாதிரியான செட்டப்பும் தனியாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இவங்களே லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு ரிவ்யூக்கு சென்ட் பண்ணல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. எக்ஸ்பேண்டபிள் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 2GB 3GB இல்லை 5GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக என்னென்ன ரேம் வேரியன்ட் இருக்குது, ப்ரைஸ் பார்க்கலாம், ப்ளஸ் இதுக்கு ஆல்டர்னேட் என்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம். நார்மலாக இதோட ப்ரைஸ் வைஃபை மாடல் வாங்குறீங்க அப்படின்னும் போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட மினிமம் பட்ஜெட் 20,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் 5G சிம் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 26,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 28,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ப்ரைஸ் வந்து ஒர்த்தா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைஃபை மாடல் அப்படின்னு பார்க்கும்போது ஒர்த்தா தான் தோணுது. டேரெக்டாக வைஃபையை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்பப்போ கேம் பிளே பண்ணுறீங்க இல்லை மல்டி டாஸ்கிங் அடிக்கடி நிறைய ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கனாலும் லேக் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேவோட நீங்கள் தாராளமாக வாங்கலாம்.
மற்றபடி இந்த 5G வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி நான் இன்னொரு 7,000 8,000 கூட எக்ஸ்ட்ரா போடுறேன் ப்ரோ, எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா Xiaomiல கூட Pad 5 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது இதை விட இன்னும் நல்ல டிஸ்பிளே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பட் ஒரு 7,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.